ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஆப்பை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஃபுல் கான் லாங் டேர்ம் ஆப்பை பற்றி தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அப்டேட் போட்டிருந்தேன், நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணலாமா இல்லை பை பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அதில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ வந்து ஆப்பில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பர்சன்டேஜும் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது ப்ராடக்ட் பார்த்துடலாம். ப்ராஜெக்ட்டில் போய் பாருங்களேன், 3500 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா இதுதான் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 560 ரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அடுத்த ஸ்டேஜ் 3600 9600 இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா 3500 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. 3500 ப்ராடக்ட்டில் நீங்கள் ஒரு வாட்டி தான் பை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஆனால் 18 நாளில் உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் 25,200 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 720% கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300% வந்துட்டாலே ஒரு ஆப் வந்து ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 700% ஆகிடுச்சு. ஓகேங்களா? 700% வந்துருச்சு. இது வந்து ரொம்ப இந்த ஆப் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வித்ராவல் ஸ்டாப் ஆக போது. வித்ராவல் ஸ்டாப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப் க்ளோஸ் ஆகிடும். ஒரு நாள் வித்ராவல் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலுமே ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் வந்து டைமிங் வேறு ஓடுது. இங்கே பாருங்கள், டைமிங் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைமிங்கில் ஓடினாலே ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், 11,000 போட்டிங்க அப்படின்னா 1800% கொடுக்குறாங்க. இதில் வந்து 1,18,800 வந்து உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்குது. பர்ச்சேஸ் லிமிட் வந்து 18 நாளில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 18 நாளா? ஓகேங்களா? அடுத்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கன்னா 10 டேஸ் ஆஃபர், 15 டேஸ் ஆஃபர், 8 டேஸ் ஆஃபர், அப்புறம் 3 டேஸ் 1 டேஸ் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து ஆப் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆப் வந்து இங்கே பாருங்கள், 1,80,000 ப்ராடக்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? 1,80,000 ப்ராடக்ட் வந்துருச்சு. ப்ராடக்ட் இந்த மாதிரி 1,00,000 மேலே வந்தாலே உங்களுக்கு வந்து ஆப் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஆப் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஆஃபர்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? இது இல்லாமல் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இப்போ வந்து டைமரும் ஓடிட்டுருக்கு. இதில் பாருங்கள், 1260% கொடுத்துருக்காங்க. 22,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2,77,000 வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே வாங்கிடாதீங்க. இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இதை வந்து நீங்கள் வித்ராவல் அதாவது ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு திருப்பி வராது. அதுவும் இல்லாமல் இந்த ஆப் வந்து 18 நாள் போட்டுருக்காங்களா, இன்னும் ஒரு 15 நாள் டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஆப் வந்து மந்த் ஃபர்ஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லாமல் மந்த் லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். ஃபஸ்ட் மந்தில் ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிடும். வித்ராவல் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வித்ராவல் கார்டு ஏதாச்சும் வாங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? வித்ராவல் கார்டு ஏதாச்சும் வாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கில் ப்ராசஸிங்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே 5,000 இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நாள் வந்து 5,000 இருக்கும். ரெண்டாவது நாள் வந்து டைமர் ஓடிட்டு இருக்கும். இந்த டைமுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா டைமர் வந்து அதான் அதிகமாக வச்சிருப்பாங்க. திருப்பியும் வந்து ஒரு 2,000 கம்மியாகிட்டு இருக்கும். 5,000 கிட்ட வந்துருக்கும். 2,500 ப்ராடக்ட் இல்லை 3,000 அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் 24 மணி நேரமும் உள்ளே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்து நீங்கள் இதில் லாஸ் ஆகிட்டீங்க, லாஸ் ஆனது எல்லாமே எடுக்கலாம் இந்த ஆப் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த ஆப்பை ரெஃபர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து அதில் பை பண்ண வைப்பாங்க. அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 1,500 இருக்கும். ஓகேங்களா? ப்ராடக்டோடைய மினிமம் அமௌண்ட் 1,500 இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை பை பண்ண சொல்லுவாங்க இல்லையா? அதை பை பண்ண சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 30 நாள் அப்படி இல்லைனா ஒரு 15 நாள் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ஆப்பும் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? லாங் டேர்ம் பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி டெய்லியும் ஆப்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஃபண்ட் டைப், லாங் டைப், ஓப்பன் லிங்க் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஆனால் எது கரெக்டான ஆப்னு பார்த்து யூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இதில் லாஸ் ஆனது எல்லாமே நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு லாஸ் ஆகிட்டு வரீங்கன்னா ஒரு 10 நாள் எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆகும், இல்லை 6 மாதம் ஆகும், மினிமம் 3 மந்த் கூட ஆகும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸ் இருக்குது. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.